நாகூர் ஆண்டவர் தர்காவின் 469ஆம் ஆண்டு கந்தூரி விழாவையொட்டி பெரிய ஆண்டவர் சமாதிக்கு சந்தனம் பூசும் வைபவம் வெகுவிமர்சையாக நடைபெற்றது. இதில் இசையமைப்பாளர் ஏ. ஆர். ரஹ்மான் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். நாகூர் ஆண்டவர் என போற்றப்படும் செய்யது சாவுல் கமீது பாதுஷாவின் நினைவு தினம் ஒவ்வொரு ஆண்டும் உலக புகழ்பெற்ற நாகூர் தர்காவில் கந்தூரி விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த ஆண்டுக்கான உலக புகழ்பெற்ற நாகூர் தர்காவின் 469ஆம் ஆண்டு கந்தூரி விழா கடந்த மாதம் 22ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து ஒவ்வொரு நாள் மாலையும் கொடி இறக்கப்பட்டு மீண்டும் பல்வேறு வகையான கொடிகள் ஏற்றப்பட்டு வந்தது. தினந்தோறும் யாத்திரிகள் சந்தனம் அரைக்கும் பணியில் ஈடுபட்டு வந்தனர். கந்தூரி விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தாபூத் எனும் சந்தன கூடு ஊர்வலம் நேற்று இரவு நாகப்பட்டினத்திலிருந்து துவங்கியது. ஸ்டூபி இசை, தாரை தப்பட்டை என விடிய விடிய நடந்த சந்தனக்கூடு ஊர்வலமானது இன்று அதிகாலை நாகூரை வந்திருந்தது. கால்மாட்டு வாசலில் சந்தனக்கூடுகள் இறக்கப்பட்டு நாகூர் ஆண்டவர் சமாதியில் பாரம்பரிய முறைப்படி தர்கா நிர்வாகிகள் சந்தனம் பூசினர். நிகழ்வில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றுள்ளனர். தொடர்ந்து மயக்க நிலையை அடைந்த சந்தனம் பூசிய கலிஃபா மஸ்தான் சாஹிப் பக்தர்கள் கூட்டத்தில் தூக்கி வரப்பட்ட நிலையில் சுற்றியிருந்த பக்தர்கள் அவரை தொட்டு வணங்கினர். பின்னர் நாகூர் ஆண்டவர் சமாதியில் பூசப்பட்ட சந்தனம் அங்கிருந்து பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது. 10 நாட்கள் தொடர்ந்து நடைபெற்ற நாகூர் கந்தூரி விழா வருகின்ற 4ஆம் தேதி கொடியிறக்கத்துடன் நிறைவு பெறுகிறது. இதில் பிரபல இசையமைப்பாளர் ஏ. ஆர். ரஹ்மான் உள்ளிட்ட பல்லாயிரக்கணக்கினர் பங்கேற்றுள்ளனர். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வகுமார் தலைமையில் 300க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கந்தூரி விழாவை முன்னிட்டு நாகை மாவட்டத்தில் உள்ள பள்ளி, கல்லூரி மற்றும் தமிழக அரசு அலுவலகங்களுக்கு இன்று உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. கந்தூரி விழாவால் நாகூர் நகரமே விழாக்குள்ள பூண்டுள்ளது. ஷியாம்.